ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு பிராங்க் சேனல் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நீங்கள் பிராங்க் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்பற்றி நீங்கள் எப்படி வீடியோ ஷூட் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ரன் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவேர்னஸ் வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு பிராங்க் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பிராங்க் சேனலில் வந்து நிறைய பிராங்க் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போய் அங்கே இருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராங்க் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க. பட் அவங்க கூட பேசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பொதுவான இடங்களில் வந்து நீங்கள் பிராங்க் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிராங்க் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வியூவர்ஸ், அதாவது பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் பிராங்க் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் நீங்கள் கேட்டாகணும். ஸோ இப்படி வந்து நாங்கள் பிராங்க் வீடியோ எடுக்கிறோம், ஸோ நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு பிராங்க் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக நம்ம வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்கணும். பட் அப்படி பர்மிஷன் கேட்காத நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஸோ அப்படி கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவை 360 டிகிரி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பூங்காக்கள், ஸோ பூங்கான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்காத அவங்க வந்து பிராங்க் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கோவை 360 டிகிரி அப்படிங்கிற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் நிறைய ஆடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா பீப்புள்ஸ். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிராங்க் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. பட் அப்படி எடுக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்காத எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ திடீர்னு போய் ஒரு பிராங்க் வீடியோ எடுக்கிறோம், அவங்ககிட்ட பர்மிஷன் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்திருக்கா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிராங்க் வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விதிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வந்து எடுக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் சேனல் வந்து முடக்கப்படும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கைஸ், அதுவும் அந்த ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிராங்க் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் பிராங்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதாவது வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. அப்படி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. பட் நீங்கள் கேட்காம வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அப்போதைக்கு பிரச்சனைகள் வராத தவிர்த்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பர்மிஷனோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராங்க் வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலுக்கு ஃபியூச்சரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இப்போ அந்த ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியல. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து பப்ளிக்காக தான் ஷோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்காத உங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு சேனல் வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக நம்ம சேனல் வந்து பர்டிகுலராக அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிராங்க் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஒரு பிராங்க் வீடியோவில் கலந்துருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கணும். ஸோ அப்படி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க, அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ பிராங்க் வீடியோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்க் வீடியோ வந்து அந்த இடத்துல நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்காது. பட் அவங்க பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் பிராங்க் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிராங்க் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கலந்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பர்மிஷன் வந்து கேட்டாகணும். ஸோ அப்படி கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணீங்க அப்படின்னா இது உங்கள் சேனல்
சேனல்ஸில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்ளம். பட் விதிமுறைகளை மீறி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பிராங்க் வீடியோ ஷூட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பிராங்க் வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மன ரீதியாக பாதிப்படைஞ்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிரும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.